ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இத்தருணத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது ஒரு சின்ன இன்டர்வியூ பார்க்க போறோம். என்ன இன்டர்வியூனா நான் மட்டும் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இங்கே 6 முத்துக்கள் வந்திருக்காங்க. என்னது முத்துக்களா? ஆமா, முத்துக்களை போன்ற குணசாலியான ஸ்திரீகள் வந்திருக்காங்களே, அவங்களெல்லாம் கூப்பிடலாமா? முதலாவது நமது பியூட்டிஃபுல்லான பியூலா. எல்லாரும் கை தட்டி அவங்களை வரவேற்போமா? அடுத்தபடியாக பிளெஸிங் ஆன சிஸ்டர் பிளெஸி, கை தட்டி வரவேற்போம். அடுத்ததாக மென்மையான சிஸ்டர் மேபிள் ராணி. நான்காவது ஜெயம் எடுக்கும் ஜெகதீஸ்வரி. ஐந்தாவதாக சுருக்கண்டு கோபப்படாத சிஸ்டர் சுஜாதா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம லட்டு மாதிரி இருக்கிற சிஸ்டர் லீமா. வாங்க வாங்க வாங்க, வருக வருக வருக, உட்காருங்க. 6 குணசாலியான ஸ்திரீகள் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ, 4 கேள்விதான். இதுல அவங்க ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் வேதத்தின் அடிப்படையில் இருந்துச்சுன்னா அந்த ரவுண்ட்ல அவங்க தான் வின்னர். அந்த கொஸ்டின் கேட்கும்போது நீங்களும் நினைச்சுக்கணும் அதுக்கு ஆன்சர் என்னன்னு. ஆனா யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, மனசுல வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். முதலாவது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், அதாவது ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? முதலாவது அந்த கேள்வி நம்மளோட சிஸ்டர் பியூலாட்ட கேட்கலாம். சிஸ்டர் பியூலா சொல்லுங்க. அதாவது சிஸ்டர், நான் காலையில் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணுவேன். அப்புறம் தவறாமல் வேதத்தை நான் வாசித்துருவேன். 5 முறை தவறாமல் ஜோம் பண்ணிடுவேன் சிஸ்டர். 5 முறை? தானியல் கூட 3 வேளை தான் ஜோம் பண்ணாரு. தேவ கிருபை சிஸ்டர். ஓ சரி சிஸ்டர், சொல்லுங்க 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 சிஸ்டர். இப்படி என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு சிஸ்டர். ஓகே, அடுத்ததாய் கேட்போம். சிஸ்டர் பிளெஸி சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், திங்கக்கிழமை ஆனா பெண்கள் கூட்டத்துக்கு சரியா போயிடுவேன் சிஸ்டர். புதன்கிழமையா பைபிள் ஸ்டடிக்கு தவறாம போயிடுவேன் சிஸ்டர். சரி. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு போயிடுவேன் சிஸ்டர். ஓகே. சனிக்கிழமை யுத்த ஜெபத்துக்கு யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமா போயிடுவேன் சிஸ்டர். சரி. ஞாயிற்றுக்கிழமை ஆவியில நிறைந்து ஜெபிப்பேன் சிஸ்டர். ஆனா சிஸ்டர், உங்களை எந்த ஜெபத்திலயுமே நான் பார்த்ததே இல்லையே. அப்படி எப்படி நீங்க யுத்தம் பண்ணுனீங்கன்னே எனக்கு தெரியல. எந்த யுத்தம் பண்ணுனீங்களோ தெரியல. சரி சிஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க. இவ்வளவு ஜெபம் பண்ணும்போது தனி ஜெபம் எதுக்கு சிஸ்டர்? நான் தனி ஜெபம் பண்றதே இல்ல சிஸ்டர். அப்படியா சிஸ்டர்? ரொம்ப நல்லது. அடுத்தபடியா சிஸ்டர் மேபிள் ராணி. சிஸ்டர், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் காலையிலே எழும்பின உடனே கிச்சனுக்கு போயிடுவேன். நல்ல சமையல், வீடு பெருக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லாம் வேலையும் செய்துட்டு 2 சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு இருக்குது. அந்த பிள்ளைகளையும் பார்க்குறது சரியா காலையிலேருந்து சாயங்காலம் வரை எனக்கு நேரம் சரியா இருக்கா. இப்படி இருக்கும்போது எனக்கு ஜெபிக்க நேரமே கிடையாது. இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. தூங்குவீங்களா மதிய நேரம்? ஆமா, நல்லா தூங்கு. ஓ சரி 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 சரி, ஓகே சிஸ்டர், ஓகே. அடுத்ததா சிஸ்டர் ஜெகதீஸ்வரி சொல்லுங்க. அதை ஏன் சிஸ்டர் கேட்குறீங்க? எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. ஓ, பிள்ளைங்களை பார்க்கறதுலே நேரம் சரியா போயிடும். அது சரிதான் சிஸ்டர், நேரம் கிடைக்கும். உண்மைதான் சிஸ்டர், உண்மைதான். புரியுது புரியுது. எப்பவாவது நேரம் கிடைச்சுன்னா பண்ணுவேன் சிஸ்டர். சரி சிஸ்டர். அடுத்தபடியா சிஸ்டர் சுஜா. சிஸ்டர், நான் என்ன பண்ணுவேன்னா ஆன்லைன்ல எல்லா ப்ரேயரையும் பார்த்துருவேன் சிஸ்டர். ஒன்று கூட ஸ்கிப் பண்ண மாட்டேன். எனக்கு அதுலயே டைம் போயிடும். அதுக்கப்புறம் எங்க சிஸ்டர் ஜெபம் பண்றது தனியா உட்காந்து அதுலயே எல்லாம் முடிச்சிருவேன். அந்த ஆன்லைன்ல ப்ரேயர் பார்த்துட்டு இருக்கும் போது தூங்கி விழுந்து மண்டை உடைச்சது நீங்க தானே? அது நீங்க தானே சிஸ்டர்? ஓ புரியுது புரியுது புரியுது. அந்த அளவுக்கு ஒரு தரிசனம்
சரி, அடுத்தது சிஸ்டர் லீமா சொல்லுங்க. சிஸ்டர், தண்ணி ஜபத்துக்கு தேவையே இல்லை. எல்லா ஊழியங்களுக்கும் நான் ஜப குறிப்பை எல்லாம் எழுதி போட்டுருவேன். அதுக்கப்புறம் எங்கள் சபையில் பாஸ்டர் நல்ல வல்லமையாக ஜபம் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் நல்ல வல்லமையாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட எல்லா ஜெப குறிப்பையும் சொல்லிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போய் எவ்வளோ நேரம்னாலும் காவல் இருந்து பாஸ்டர் அம்மாட்டையும் பாஸ்டர்ட்டையும் எல்லா ஜெப குறிப்பையும் சொல்லுவேன். அவங்க எல்லாம் ஊக்கமாக ஜெபிப்பாங்க. அதுக்கு மேலே எனக்கு அம்மா அப்பா எல்லாம் எனக்காக நல்ல ஊக்கமாக கண்ணீரோட பாரத்தோட ஜெபிப்பாங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஜெபிக்க வேணும் சிஸ்டர்? லட்டு மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன் உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அப்படியானால் அந்த வேதத்தின்படி இந்த ரவுண்டில் ஜெயித்தவர்கள் சிஸ்டர் பியூலா. எல்லாரும் கைகளை தட்டுவோமா? அடுத்தது நம்ம சாதாரணமா சாப்பிடாம கூட இருந்துருவோம். ஆனா எது இல்லாம இருக்க மாட்டோம்? சொல்லுங்க பாப்போம். தெரியலையா? நிறைய பேர் சூப்பர் சூப்பர். மொபைல் இல்லாம இருக்க மாட்டோம், அப்படித்தானே? சின்ன பிள்ளைங்க கூட மொபைல் இல்லாம இருக்க மாட்டாங்க. சரி, இந்த மொபைலை எந்த வகையில அவங்க பயன்படுத்துறாங்கன்னு அவங்கள்ட்டே ஒரு இன்டர்வியூ கேட்போம், நம்மளோட குணசாலியான ஸ்திரீகள் கிட்ட. சிஸ்டர் பிளஸ்ஸி சொல்லுங்க அதுக்கு. அதுவா சிஸ்டர்? மொபைல் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது சிஸ்டர். நானும் என்னுடைய பிள்ளைகளும் குடும்பமாக சேர்ந்து எப்பவும் கேம் விளையாண்டுட்டே இருப்போம் சிஸ்டர். அதில் வர்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் சிஸ்டர். அதனால என்னால் ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது சிஸ்டர். புரியுது புரியுது புரியுது, உங்களோட நிலைமை என்னன்னு புரியுது. இதுதான் பிள்ளைகளை வளர்க்கிற முறை என்பது புரிந்து கொள்ள முடியுது. அடுத்தபடியாக சிஸ்டர் மேபிள் அவங்க சொல்லுவாங்க. சிஸ்டர், நான் மொபைல் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கிச்சனுக்கு போனால் மொபைல் தான். ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு மொபைலை பார்த்துட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணணுமா இல்லையா? அதே பிறகு எண்ணெய் ஊற்றணுமா, அதையும் 1 ஸ்பூனா 2 ஸ்பூனா மொபைலை பார்த்து தான் செய்வேன். கடுகு போடணுமா, அதுவும் பார்த்து தான் செய்வேன். 5 போடணுமா 10 போடணுமா அது தெரியாது, மொபைலை பார்த்து தான் செய்வேன். கடுகு பதிலாக ஏலக்காய் ஏதாவது போடணுமா, எது செய்தாலும் மொபைலை பார்த்து அதில் பார்த்து தான் நான் சமையலே பண்ணுவேன். இதுதான் என்னுடைய லைஃப். அதான் அந்த அங்கிள் வந்து ஃபாரின் போயிட்டு இன்னும் வரல, பார்த்துக்கோங்க. கிறிஸ்மஸ் கூட வரல, இதுதான் காரணம். சரி சரி சரி, சிஸ்டர் ஜெகதீஸ்வரி சொல்லுங்க. நான் சமைக்கிறதே இல்ல சிஸ்டர். ஏன் சிஸ்டர்? எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு. சரி சரி சரி, நீங்க ரொம்ப ட்ரெண்டியா இருக்கீங்க. சொல்லுங்க. ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாம் இருக்கு. சரி சிஸ்டர், உண்மைதான். 4 பிள்ளைங்களை வச்சுட்டு சமைக்க எப்படி முடியும் உங்களால? பரவாயில்ல பரவாயில்ல. அடுத்தது சிஸ்டர், காலையில் எழும்பும் போதே எல்லாரும் சவுண்டு கேட்டு தான் எழும்புவேன். எழும்புல உடனே மொபைல் எடுத்து பார்ப்பேன் யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நைட்டு. அதனால நான் காலையில் எழும்புறதும் கண் விழிக்கிறதும் மொபைலில் தான். நைட்டு தூங்கும் போதும் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறதும் மொபைலில் தான், எழும்புறதும் மொபைலில் தான். புரியுது சிஸ்டர், புரியுது. அடுத்ததா சிஸ்டர், அந்த மொபைலை எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. ரிங் ரிங் ரிங்னு காதே சவுடாகிடும். ஐயோ, நான் அதனால் ஏதாவது அவசியப்பட்டால் மட்டும் எடுப்பேன் சிஸ்டர். அதை பார்த்தாலே கோபமாக வரும் சிஸ்டர். பரவாயில்ல சிஸ்டர், உங்களை பாராட்டுறேன். அடுத்தது இதுக்கான ஆன்சர் சிஸ்டர் சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சிஸ்டர் இந்த கேள்வியை கேட்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி நான் ஆவலா ஆன்சர் சொல்லுங்க சிஸ்டர். அதாவது மொபைல் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. இதில் வாட்ஸ்அப்பு,
ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு என்னெல்லாமோ இருக்குது பாருங்க. அதில் ஒரு ஃபோட்டோவை போட்டு அதில் எத்தனை லைக் வருதுன்னு பார்த்து அதை பார்த்துட்டே இருந்தால் அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்கே. நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாம் ஐயோ சிஸ்டர். சிஸ்டர் என்னைய மாத்திராதீங்க. அங்க உட்காருங்க சிஸ்டர், உட்காருங்க சிஸ்டர். போட்டால் நிறைய லைக் வரும் சிஸ்டர். போதும் சிஸ்டர், இது ஷோ போயிட்டு இருக்கு சிஸ்டர். உட்காருங்க சிஸ்டர். அதனால மொபைல் இல்லாமல் இருக்கவே முடியாது சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஆனா வேதம் என்ன சொல்லுது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது தவறான வழிகளில் போவக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. தேவனை விட்டு பின்வாங்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் இதில் வெற்றி பெற்றவர் சிஸ்டர் லீமா. கரங்களை தட்டுவோமா? அடுத்தபடியா பணம் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். நம்ம கையில் மட்டும் பணம் கிடைச்சிருச்சுன்னா உலகத்தையே வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ அந்த பணத்தை இந்த குணசாலியான ஸ்திரீகள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, எதுக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க? கண்டிப்பாக கேட்கணும்ல. இது முக்கியமான கேள்வி தானே. சரி, கேட்கலாமா? சிஸ்டர் மேபிள் சொல்லுங்க. சிஸ்டர், எனக்கு மாதம் என் ஹஸ்பண்ட் எனக்கு ரூபா தருவாங்க. தரும்போது நான் அதை பத்திரமா வச்சுட்டு முதலாவது நான் கொடுக்கறது ஏசப்பாவுக்கு சபையில் கொண்டு நான் தசம பாகத்தை கொடுத்துருவேன். ரெண்டாவது அநேக ஏழைகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேன். தரித்திரருக்கு நான் கொடுப்பேன். மீதி கடைசியில் மீதி வர ரூபாயை அந்த மாதத்தில் உள்ள செலவு எவ்வளவோ அதை வச்சு நான் பத்திரமாட்டு ஒருத்தர்கிட்ட போய் ₹1 கடன் வாங்காதபடி நான் அதை வச்சு செலவு பண்ணுவேன். இதுதான் என்னுடைய. சூப்பர் 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 சிஸ்டர். அருமை அருமை அருமை. அடுத்தபடியா சிஸ்டர் ஜெகதீஸ்வரி. சிஸ்டர், வரதும் தெரியாது போறதும் தெரியாது சிஸ்டர். எதை பார்த்தாலும் உடனே வாங்கிருவீங்க. உடனே சூப்பர் சிஸ்டர். இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும். குடும்ப ஸ்திரீனா அப்படிதான் இருக்கணும், ஸ்திரீயா இருக்கணும். அடுத்தபடியா சிஸ்டர் சுஜா. சிஸ்டர், என்னோட அக்கௌண்ட்டில் பணம் விழுந்ததும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா ஹோட்டல்ஸையும் செக் பண்ணுவேன். எந்தெந்த ஹோட்டலில் எந்தெந்த சாப்பாடெல்லாம் வெரைட்டியாக சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க. உடனே ஹோட்டலுக்கு போயிடுவேன் சிஸ்டர். அந்த காசு தீர்றது வரைக்கும் சாப்பிட்டே முடிச்சிருவேன் சிஸ்டர். அதுதான் என்னோட வேலை. சூப்பர் சிஸ்டர், பார்த்தாவே தெரியுது சிஸ்டர். அடுத்தபடியா சிஸ்டர் லீமா. சிஸ்டர், எல்லாரும் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பணம் நான் செலவு பண்ணுறதுக்கா சிஸ்டர்? அக்கௌண்ட்டில் அப்படி பத்திரமா வைக்கணும், எதுக்கும் செலவு பண்ணக்கூடாது. பணம் அப்படி அக்கௌண்ட்டில் கூடிட்டே இருக்கணும். இந்த மாதம் 1 லட்சம்னா அடுத்த மாதம் 2 லட்சம் ஆகணும். யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஐயோ, பணம்னா செலவு பண்ணுறதுக்கு இல்லை சிஸ்டர், அது நம்ம பத்திரமா வைக்கணும். அப்படி கூட்டிகிட்டே இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிட்டே இருக்கணும் சிஸ்டர். திடீர்னு ஆட்சி மாறும்போது பார்த்து இருந்துக்கோங்க, திடீர்னு மாறும், பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாய் சிஸ்டர் பியூலா. ஜிபேல டான்னு வந்து மெசேஜ் விழும் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். இப்போ நான் யோசிப்பேன், யாரை கூப்பிடலாம் வீட்டுக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு நல்லா சமைச்சு போட்டு நல்லா பீச்சுக்கு போகிறது, டூருக்கு போகிறது, 2 நாளையில் அவ்வளோ பணத்தையும் ஜாலியாக செலவு பண்ணிடுவேன் சிஸ்டர். புரியுது சிஸ்டர், புரியுது. உங்களை பற்றி சாட்சி நான் கேள்விப்பட்டேன். புரியுது, வண்டர்ஃபுல். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சில பேர் நம்ம பணம் கையில் கிடைச்சோன்னே எப்படி நம்ம செலவழிக்குன்னே தெரியல, டாம் தூம் செலவழிப்போம். ஆனால் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. அதிக பிசினித்தனம் பண்ணுகிறவனுக்கு வறுமையும் கிடைக்கும், அப்படியும் வேதம் சொல்லுகிறது. அதனால ஞானத்தோடு அந்த பணத்தை செலவழிப்போம். முதலாவது தேவனுக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் ஏழை எளியவர்கள் கொடுப்போம், நமக்கும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேதத்தில் நாம் வாசிக்க முடியுது. ஸோ இதன் அடிப்படையில் இதில் வெற்றி பெற்றவர் சிஸ்டர் மேபிள். கரங்களை நல்லா தட்டி. அடுத்த கேள்வி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்.
ரொம்ப முக்கியமான கேள்வி. சைலன்ஸ். நம்ம சர்ச்சு ஃபங்க்ஷன் அப்படிதானே? அப்ப சர்ச்சை பத்தி கண்டிப்பா கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? அப்ப சர்ச்சில் உங்களுடைய பங்கு எப்படி இருக்குது அத ஒரு ஆளா சொல்லுங்க பாப்போம். சிஸ்டர் ஜெகதீஸ்வரி சொல்லுங்க. சிஸ்டர், என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன் சிஸ்டர். சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் பங்கு பெறுறேன். சர்ச்சில் ஏதாவது ப்ரோக்ராம்னா டான்னு வாலண்டரியாக போய் நின்றுவேன் சிஸ்டர். சர்ச்சுக்கு ஏதாவது தேவைன்னாலும் என்னால் முடிஞ்சதை கொடுத்து உதவி பண்ணுவேன் சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர், சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தபடியாய் சிஸ்டர் சுஜா சொல்லுங்க. பாய்கள் எல்லாம் போட்ட இடத்துலயே இருக்கும் சிஸ்டர். சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண மாதிரியே இருக்கும் சிஸ்டர். சரி சிஸ்டர். அப்புறம் மைக் அப்படியே இருக்கும், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நீங்க அப்படியே ஒண்ணும் தொட மாட்டீங்க. நான் எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால என்னோட பங்கு அங்க ரொம்ப அதிகமா இருக்கும் சிஸ்டர். ஓ, ரொம்ப பெரிய பங்கு தான். அந்த ஃபேனுக்கு நேரா உட்கார்றது தானே? ஆமா சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அடுத்த சிஸ்டர் லீமா சொல்லுங்க. சிஸ்டர், நான் இல்லாம எந்த ஆராதனையும் நடக்காது சிஸ்டர். புரியுது சிஸ்டர், புரியுது. நீங்க சபையோட தூணு புரியுது. அடுத்தபடியாய் சிஸ்டர் பியூலா. அதாவது சிஸ்டர், நான் வந்து சர்ச்சுக்கு வர்றதே கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு, இன்னைக்கு வரும்போதே ஈஸ்டருக்கு நான் டவுட் மட்டும்தான். பண்ணேன், இந்த பொண்ணு வித்தியாசமா இருக்கீங்களே. இன்னைக்கு புதுசா பார்த்தேனே, இந்த விசுவாசி யாருன்னு பார்க்கும்போதே புரிஞ்சுச்சு. இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. கரெக்டா? ஆமா வந்தோடனே இங்க சிஸ்டர். உட்கார்ந்துட்டீங்க. எதுக்குன்னு கேட்டீங்களா? சொல்லுங்க. அந்த கிறிஸ்மஸ் இந்த பண்டிகைக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க பாருங்க. ஓ, அதுவும் இல்லாம எங்க பாஸ்டர் ஆன்ட்டி இருக்காங்கல்ல, ஆமா, பிரியாணி சமைப்பாங்க பாருங்க. கம 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 கமன்னு. எங்க பாட்டி இருக்காங்க பாருங்க, ஒரு சாம்பார் வைப்பாங்க சிஸ்டர். மணக்கும். என் பிள்ளைங்க எல்லாம் ஓடி போய் சாப்பிட்டுருவாங்க. தொந்தரவே இருக்காது எனக்கு. நான் அப்படி ஒரு பங்காற்றுவதற்காக எல்லா பண்டிகைக்கும் தவறாம வந்து சாப்பிட்டுட்டு போவேன் சிஸ்டர். நல்ல விஷயம். இது எனக்கு பெரிய பங்கு இல்லையா? ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே சிஸ்டர். அதுதானே பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்தது சிஸ்டர் பிளஸ்ஸி. அது ஒன்றும் இல்லை சிஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்கள் பாஸ்டர் என்னென்னைக்கெல்லாம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அலோன்ஸ் பண்ணுவாங்க சிஸ்டர். கரெக்டாக அந்தந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துட்டு போயிடுவேன் சிஸ்டர். இதுவே ஒரு பெரிய பங்கு தானே சிஸ்டர்? உண்மைதான் சிஸ்டர், உண்மை. இது பெரிய பெரிய பங்கு. அடுத்தபடியாய் சிஸ்டர் மேபிள் ராணி. சிஸ்டர், ஆராதனைக்கு எல்லா நாளும் வரமாட்டேன். சண்டே மாத்திரம் வந்துடுவேன். பாஸ்டர் பாட்டு தொடங்கும் போதே நான் வந்து உட்காந்துருவேன். பாஸ்டர் பாடி மெசேஜ் கொடுத்து காணிக்க எல்லாம் முடிச்சு கடைசியில் பாஸ்டர் கடைசி ஜெபம் பண்ணும்போது ஆமே போட முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓடிடுவீங்க. அப்படிதான் எனக்கு பங்கு. அதுக்கு முன்னாடி தூங்குவீங்கல்ல நீங்க? தூக்க மாட்டேன், தரிசனம் காண்பீங்க. அப்படிதானே? தூங்க மாட்டேன். நான் எழும்பி வந்துடுவேன். ஆமே, முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு. சரி, வேதம் என்ன சொல்லுது? அசதியாய் இராதீங்கள், சோம்பேறியாய் இராதுங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இது கிருபையின் காலம்தான். ஆனா நமக்கு இருக்கிற டைம் கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் காலம்தான். அதை ஞானமா பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இந்த ரவுண்ட்ல ஜெயித்தவர்கள் சிஸ்டர் ஜெகதீஸ்வரி. கரங்களை தட்டுவோமா? சரி, இங்க எல்லாம் 4 கேள்விதான். 4 கேள்வியும் கேட்டாச்சு. அல்ல சிலர் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒருத்தவங்க வந்து ஓகே நாங்க கரெக்டா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருமே கரெக்டா இல்லை. எல்லாருமே குறையுள்ளவர்கள் தான். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நம்ம எல்லாருமே குறையுள்ளவர்கள் தான். ஆனால் இந்த குறைவையும் தேவனால் நிறைவாய் மாற்ற முடியும். ஒவ்வொரு ஸ்திரீகளும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து இந்த குறைகளை நிறைவாய் நாம் மாற்றுக்கு நாம் ஜெபித்து காத்திருக்க வேண்டும். இதன் மூலமா நாம் என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தது நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது இன்னும் நிறைய இருக்குது. தேவ சமூகத்தில் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வது இன்னும் நிறைய இருக்குது என்பதை சொல்லி இதை முடிவடைக்கிறேன். நன்றி, வணக்கம்.